Senescence and abscission in plant physiology PGTRB botany unit 7ல இந்த syllabus இருக்கு. First senescence. செனசன்ஸ்னா இப்போ பிளான்ட் லைஃப்லயும் ஒரு சீக்வென்ஷியல் ஈவெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பிளான்ட் வந்து சீடு போட்ட உடனே ஜெர்மினேட் ஆகுது. ஸோ ஜெர்மினேட் ஆன பிறகு எலசா இருக்கு, அதாவது ஜுவானியல் ஸ்டேஜ். அப்புறமா மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆன பிறகு ஓல்டேஜ் ஆகுதா, அப்புறமா டெத் ஆகுது. இதுல ஓல்டேஜ் தான் செனசன்ஸ் இன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செனசன்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா கலெக்டிவ், ப்ரோக்ரெசிவ் அண்ட் டிட்ரோரேட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கலெக்டிவ்னா யங் ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கும், ப்ரோக்ரஸ்னா மெச்சூரிட்டிவ் அண்ட் லாஸ்ட் டிட்ரோரேட்டிவ். டிட்ரோவேரிட்டிவ்னா அழிஞ்சிக்கிட்டு வருது, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட தன்மையை இழக்கிறது. ஸோ விச் அல்டிமேட்லி லீட்ஸ் டு எ கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ தன்னோட லாஸ், அதாவது தன்னோட ஃபங்க்ஷனையும் ஆர்கனைசேஷனையும் கடைசியில் அது இழந்துரும். So unlike animals, plants continuously form new organs and older organs undergo a high regulated senescence program to maximum nutrient export. அதாவது அனிமல்ஸ் மாதிரி கிடையாம பிளான்ட் வந்து நியூ ஆர்கன்ஸை ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்புறம் ஓல்டரா இருக்கிற பார்ட்ஸ் வந்து செனசன்ஸ்க்கு போயிடுது. ஸோ மேக்சிமம் நியூட்ரியன்ட் எக்ஸ்போர்ட் வந்து அங்கேருந்து நடக்குது அப்படின்றாங்க. The branch of botany that deals with the aging, abscission and senescence is called as phytogerontology. So phytogerontology na என்னது? Phytogerontology na aging, abscission, senescence பத்தி படி. So aging, abscission, senescence படிக்கிற அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன? Phytogerontology. Types of senescence. Leopold 1961 4 types of senescence இருக்குன்னு சொல்லியிருக்காரு. Leopold 1961ல 4 types of senescence இருக்கு. Overall senescence, top senescence, deciduous senescence, progressive senescence. ஸோ என்னென்ன senescence சொல்லியிருக்காரு, யார் சொல்லியிருக்காரு? Leopold. எப்போ? 1961. எத்தனை டைப்ஸ்? 4 types. என்னென்னது? டாப் overall senescence, top senescence, deciduous senescence, progressive senescence. இதுல first நாம overall பார்க்கலாமா? This kind of senescence occurs in annual plants when entire plant gets affected and dies. Example, wheat and soybean. ஸோ ஓவரால் செனசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆனுவல் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் தன்னோட லைஃப் ஸ்பேனை முடிச்சுக்கும். ஸோ அப்போ அந்த பிளான்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அஃபெக்டாக இறந்துரும். ஸோ எக்ஸாம்பிள் சோயாபீன்ஸ் அண்ட் வீட். இட் ஆல்சோ அக்கர்ஸ் இன் ஃபியூ பெரினியல்ஸ் ஆல்சோ. எக்ஸாம்பிள் அகேவ் அண்ட் பேம்பூ. ஸோ ஆனுவல்ஸில் மட்டும் இல்லை இந்த ஓவரால் செனசன்ஸ், பெரினியல்ஸ்லையும் இருக்குது, அகேவ் அண்ட் பேம்பூவில். ஸோ ஆனுவல்ஸுக்கு டாப், அதாவது ஓவரால் பெரினியல்ஸ் ஆனுவல்ஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா wheat and soybeans, and perennials la overall senescence vandu agave and bamboo. Top senescence, it occurs in aerial parts of the plant. It is common in perennials. Underground and root system remains viable. Example, banana and gladiolus. இப்போ இது என்னன்னா இந்த செனசன்ஸ் வந்து டாப் போர்ஷன்ல மட்டும்தான் நடக்கும். ஆனால் ரூட் சிஸ்டமும் அண்டர் கிரவுண்ட் சிஸ்டமும் நல்லா இருக்கும். இது ஒரு பெரினியல்ஸ்ல தான் நடக்கும். பனானா, இப்போ பனானா எடுத்துக்கோங்க, மேலே இருக்கிற இதை மட்டும்தான் அழிஞ்சிடும், கீழே ரைஸும் அப்படியே இருக்கும், அதுதான் பக்கத்தில் இன்னொரு கண்ணு போடும். கிளாடியோலஸும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ டாப் செனசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யாரு? பனானா அண்ட் கிளாடியோலஸ். டெசிடியஸ் செனசன்ஸ். டெசிடியஸ் செனசன்ஸ்னா இந்த டெசிடியஸ் பிளான்ஸ்ல தான் இது காமனாக பார்க்க முடியும். ஸோ இது வந்து லீவ்ஸில் மட்டும் பார்க்கலாம். So leaves of the plants, bulk of the stem and root system remains alive. So இது வந்து occurs only in leaves of the plant, bulk of the stemல தான் இருக்கும், ஆனால் root system அப்படியே இருக்கும். elm and maple. So இது என்ன எக்ஸாம்பிள்? elm and mapleல வந்து deciduous. So leaves of the plantம் bulk of the stemமும் கீழே விழுந்துரும், ஆனால் root system அப்படியே இருக்கும். So maple and elmல இதை பார்க்கலாம். Progressive senescence. இது வந்து கிராஜுவலாக நடக்கும், ஸ்லோவாக ஒன்றுக்கு அப்புறம். ஸோ ஃபஸ்ட் இது எதில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு லீவ்ஸில். ஓல்டு லீவ்ஸ் ஆன பிறகு நியூ லீவ்ஸ்,
அதுக்கப்புறம் ஸ்டெம், அதுக்கப்புறம் ரூட். ஸோ இது வந்து ஆனுவல்ஸில் பார்க்கலாம், காமனாக ஆனுவல்ஸில். ஸோ மொத்தம் எத்தனை டைப் செனசன்ஸில்? ஓவரால் செனசன்ஸ். ஓவராலில் பெரினியல் அண்ட் ஆனுவல் இருக்குது. ஸோ ஆனுவல் வந்து வீட் அண்ட் சோயாபீனில் பார்க்கலாம். பெரினியலில் பார்த்தீங்கன்னா, பெரினியல் எது எக்ஸாம்பிள்? பெரினியலுக்கு வந்து அகேவ் அண்ட் பேம்பு. டாப் செனசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது மேல் போர்ஷன் மட்டும் செனட் ஆகிருக்கும், கீழே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ரைசோம் வந்து உயிரோடு இருக்கும், ரூட்டு. பனானா கிளாடியோசஸ். டெசிடியஸ்னா லீவ்ஸும் பல்க் ஆஃப் த ஸ்டெம்மும் கீழே விழுந்துடும், ஆனால் ரூட் அப்படியே இருக்கும். மேப்பிள் அண்ட் எலம். ப்ரோக்ரெசிவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக 1 by 1, ஃபர்ஸ்ட்டு ஓல்டு லீவ்ஸ், அப்புறமா யங் லீவ்ஸ், அப்புறமா ரூட்டு, அப்புறமா ஷூட்டு. ஆனுவல்ஸில் இதை பார்க்கலாம். ஸோ இதுதான், அதாவது ஓவரால் செனசன்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஓவரால் செனசன்ஸு, அந்த ஓவரால் செனசன்ஸ் ஃபுல்லாக நடக்குதா. நெக்ஸ்ட்டு டாப் வந்து கீழே சர்வைவ் ஆகுது, மேலே இது டெஸ்ட்ராய் ஆகிடுது. அதை பனானாவில் பார்க்கலாம். டெசிடியஸ் செனசன்ஸ் வந்து லீஃப் மட்டுமே, லீஃப் அண்ட் பல்க்கு, ரூட் அப்படியே இருக்கும். அண்ட் ப்ரோக்ரெசிவில் ஸ்லோவாக 1 by 1 நடக்கும். Physiology of senescence. The cells undergo changes in structure. ஸோ செல் வந்து எதில் போகுது? ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஆகுதா. ஸோ vacuole of the cell act as lysosome and secrete hydrolytic enzymes. ஸோ செல்லில் இருக்கிற லைசோசோம் வந்து வேக்யூல்ஸில் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த வேக்யூல் தான் என்னவா ஆக்ட் ஆகுதா? லைசோசோம் ஆக்ட் ஆகி ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ஸ்டார்ச் கண்டென்ட், செல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்டார்ச் கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சு. அப்போ கம்மி ஆயிடுச்சுன்னா எது நடக்கலை? கம்மி ஆகினதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் சரியாக நடக்கலை. ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காததுக்கு என்ன காரணம்னா குளோரோஃபில் லீவ்ஸில் இல்லை. ஸோ இதுக்கு பதிலாக ஆந்தோசைனின் பிக்மெண்ட் வந்து அங்கே அக்குமுலேட் ஆகுது. ஸோ அதனால தான் லீஃப் வந்து ரெட் கலருக்கு மாறுது. ஓகே, அண்ட் there is a marked decrease in protein content in the senescent organ. ஸோ ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் கம்மியாயிடுது, அந்த செனசென்ட் ஆன ஆர்கன்ஸில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இல்லை. அண்ட் ஆர்என்ஏ கண்டென்ட் ஆஃப் லீஃப் வந்து RNA லெவல் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு செல்லில். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் RNAs. ஸோ RNA லெவல் டிக்ரீஸ் ஆனால் RNAஸோட என்சைனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. DNA molecules in senescent leaves degenerate by the increased activity of enzyme DNAs. So increased activity of DNAs ஆல DNAவும் degenerate ஆகுது. Factors affecting senescence. ABA and ethylene இவங்க வந்து செனசன்ஸை தூண்டுறாங்க. ஆனால் ஆக்சின்ஸ், சைட்டோகைனின் வந்து while auxins and accelerate senescence, while auxins and cytokinin retard senescence. அதாவது ABA அண்ட் எப்படி ABA வந்து சீட் டார்மன்ஸியை தூண்டுதோ அதே மாதிரி ABA வந்தும் எத்திலனும் சேர்ந்து செனசன்ஸை தூண்டுறாங்க. ஆனால் ஆக்சின்ஸும் சைட்டோகைனின்ஸும் செனசன்ஸை தடுக்கிறாங்க, ரிட்ராட் கட்டுப்படுத்துகிறாங்க. Nitrogen deficiency increases senescence, whereas nitrogen supply retards senescence. அப்போ நைட்ரஜன் கம்மியாக இருந்ததுன்னா, டெஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா அங்கே செனசன்ஸ் வரும். அதுவே நைட்ரஜன் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே செனசன்ஸை தடுக்குது. ஹை டெம்பரேச்சர் ஆக்சிலரேட் செனசன்ஸ், லோ டெம்பரேச்சர் ரெட்ராட்ஸ் செனசன்ஸ். ஸோ ஹை டெம்பரேச்சராக இருந்தால் செனசன்ஸை தூண்டுது, லோ டெம்பரேச்சர் அதை தடுக்குது செனசன்ஸை. ஸோ செனசன்ஸ் வந்து டார்க் டைமில் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு லைட். ஸோ செனசன்ஸ் எந்த பீரியடில் அதிகமாக இருக்குது? டார்க் லைட்டில் அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு த லைட். வாட்டர் ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு த அக்குமுலேஷன் ஆஃப் ABA லீடிங் டு செனசன்ஸ். ஸோ வாட்டர் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா ABA ஃபார்ம் ஆகுது. ஸோ ABA ஆலவும் செனசன்ஸ் வரத்துக்கு இருக்குது. ப்ரோக்ராம் செல் டெத் PCD. இப்போ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்ருக்கோம் செல். இப்போ இது வந்து நார்மல் செல்லுன்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு நிமிஷம். ப்ரோக்ராம் டெத் செல்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு செல் வந்து மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல், நியூக்ளியஸ், பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அந்த வேக்யூல்ஸில் தான் என்ன சிந்தசைஸ் ஆகுது? ஹைட்ரோலிட்டிக் என்சைம் சிந்தசைஸ் ஆகுது. அது சிந்தசைஸ் ஆன உடனே ஸ்டார்ச் கம்மி ஆகுது. ஸோ ஸ்டார்ச் கம்மி ஆகும்போது ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் வந்து அந்த லைசோசோமாக ஆக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஸை சாகடிக்க, உள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸை சாகடிக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பாருங்கள், இது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள், ஃபுல்லாக அந்த செல் வந்து ஒரு மாதிரி கண்டிஷன், இந்த வேக்யூல்ஸு அதெல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு.
சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலாக இருக்கிறது பாருங்கள், எல்லா உள்ளே இருக்கிற புரோட்டோபிளாசம் எல்லாமே அழிஞ்சிடுச்சு. இதுதான் அது ப்ரோக்ராம் பண்ண செல் டெத். அது ஒரு குறிப்பிட்ட டைமில் நடக்கும் அந்த செல்லுக்கு. Senescence is controlled by the plant's own genetic program, and the death of the plant or the plant part consequent to senescence is called program cell death. அதாவது senescence வந்து பிளான்ஸோட ஓன் ஜெனட்டிக் ப்ரோக்ராமே கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதுவே கண்ட்ரோல் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்ருக்கோம். இந்த டைமுக்கு வந்து அந்த செல் வந்து இறந்துடணும். ஸோ அந்த பிளான் பாயிண்ட் அந்த செனசன்ஸுக்கு போகும்போதே அது என்ன ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் டு த செல் டெத். இனி கொஞ்ச நாள் அந்த செல் வந்து அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு. In short senescence of an individual cell is called PCD. The short senescence நம்ம என்னன்னு சொல்றோம்னா PCD ன்னு சொல்லலாம். The proteolytic enzyme involving PCD in plants is phytospaces and in animal caspases. அதாவது proteolytic enzyme வந்து plants PCDல வந்து phytapaces plantலயும், animals வந்து caspases. The nutrient and other substrate from senescing cells and tissues are remobilized and reallocated to other parts of the plant. இப்போ வந்து இந்த நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, செனசென்ட் ஆன இடத்துல நியூட்ரியன்ஸை இன்னொரு பார்ட்ஸுக்கு அனுப்பிடுமா. So the protoplast of developing xylem vessels and tracheids die and disappear at maturity to make them functionally efficient to conduct water for transport. இப்போ protoplasm இருக்கு இல்லையா, அந்த protoplasm of developing xylem இருக்கு இல்லையா, xylem vessels tracheids வந்து இறந்துரும். ஸோ டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் அவங்க ஃபங்க்ஷன் வந்து எஃபெக்டிவாக கண்டக்ட் வாட்டர் எஃபிஷியன்ட் டு கண்டக்ட் வாட்டர். ஏன்னா xylem vessels and tracheids வந்து இறந்தது தானே, அதாவது டெட் செல் தானே. In aquatic plants, parenchyma is normally formed in different parts of the plant, such as root stem, which encloses large air spaces. That are created by PCD. ஸோ இந்த parenchyma இருக்கு இல்லையா அக்வாட்டிக் பிளான்ஸில், ஸோ அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ்ல வந்து parenchymaல நிறைய ஸ்பேசஸ் இருக்குது. அந்த ஸ்பேசஸ் ஃபார்ம் ஆனதுக்கு காரணமே PCD தானா, இப்போ ப்ரோக்ராம் டெட் செல் மூலமாக தான் கிரியேட் ஆச்சா. In development of unisexual flowers, male and female flowers are present in earlier stages, but only one of these two completes its development while other absorbed through PCD. அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக இருக்குல்லையே யூனிசெக்ஷுவல் ஃப்ளார்ஸில் யங் ஸ்டேஜில் எல்லாமே இருந்திருக்கான். ஆனால் டெவலப் ஆகும்போது ஒன்று மட்டும் டெவலப் ஆகி இன்னொன்று வந்து அபார்ட் ஆகிடுமா PCD மூலமாக. Abscission. Abscission is the physiological process of shedding of organs like leaves, flowers, fruits and seeds from the parent plant body. ஸோ பேரண்ட் பிளான்ட் பாடியிலேருந்து கீழே விழுற ப்ராசஸை தான் அப்சிஷன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஆர்கன்ஸ் கீழே விழும் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். While these plants are removed, the plant seals off its vascular system to prevent the loss of water and nutrients. The final stage of senescence is abscission. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிளான்ட்ல இருந்து ரிமூவ் ஆகுது இல்லையா, அப்போ ரிமூவ் ஆகும்போது வாஸ்குலார் சிஸ்டம் வந்து சீல் ஆகுது. ஸோ ஏன்னா அதுலேருந்து வாட்டர் வெளியில் வந்துடக்கூடாது, ஃபுட் பார்ட்டிகல்ஸும் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது செனசன்ஸோட ஃபைனல் ஸ்டேஜை தான் அப்சிஷன்னு சொல்கிறோம். In temperate regions, all the leaves of deciduous plants fall in autumn and give rise to naked appearance. Then the new leaves are developed in the subsequent spring season. So temperate regionsல பார்த்தீங்கன்னா leaves எல்லாம் autumn seasonல கீழே விழுந்துரும், spring seasonல திரும்ப வரும். But in evergreen plants, there is a gradual abscission of leaves. The older leaves fall while the newer leaves are developed continuously throughout the year. So evergreenல டெம்பரேட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆட்டம் சீசனில் இலை கொட்டிடும், ஸ்ப்ரிங் சீசனில் இலை துளிர் வரும். ஆனால் எவர்கிரீனில் பார்த்தீங்கன்னா இந்த அப்சஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவல், அதாவது ஓல்டு லீவ்ஸ் கீழே விழுந்த உடனே யங்கர் லீவ்ஸ் நியூ லீவ்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓல்டு லீவ்ஸ் கீழே விழுந்த உடனே நியூ லீவ்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அது அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, த்ரூ அவுட் த இயர் லீவ்ஸ் எவர்கிரீனாக இருக்கிற மாதிரியே இருக்குது. மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனடாமிக்கல் சேஞ்சஸ் டியூரிங் அப்சஷன். ஸோ அப்சஷனால் என்னென்ன சேஞ்சஸ், அதாவது எக்ஸ்டர்னல் வைஸாகவும் இன்டர்னல் வைஸாகவும், இன்டர்னல் அனாட்டமி வைஸாகவும். ஸோ தி லீஃப் அப்சஷன் டேக்ஸ் பிளேஸ் at the base of the petiole.
ஸோ இந்த லீஃபோட அப்சஷன் பார்த்தீங்கன்னா the base of the PTOல தான் நடக்குது. ஏன்னா அந்த PTOலோட காம்பு தான் கீழே விழும், கொட்டும். லீஃபோட PTOல் தான் காம்பு, அதுதான் கீழே விழப்போகுது. ஸோ அப்போ லீஃப் அப்சஷன் எங்க நடக்குதா? பேஸ் ஆஃப் த PTOல தான் நடக்குது. ஸோ இது எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல்லையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தின் லேயர்ஸ் தான் இருக்குமா, தின் வால்டு செல்ஸ் தான் அங்கே இருக்கு. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள் இங்கே தின் வால்டு தான், திக் வால்டு கிடையாது, தின் வால்டு தான் இருக்கும். உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்க, இங்கே அப்சஷன் லேயர் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. When these parts are removed, the plant seals off its vascular system. இங்கே தான் சொல்லணும், இதுதான் இந்த பாயிண்ட் தான். இந்த ஜோனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்சஷன் ஜோன் ஆர் அப்சஷன் லேயர்னு சொன்னேன் இல்லையா. இந்த அப்சஷன் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனிஷ் கிரே கலரில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கிரீனிஷ் கிரே கலரில் தான் இருக்குது அந்த அப்சஷன் லேயரு. அண்ட் அதோட கலர் வந்து கிரீனிஷ் கிரே கலரு. அண்ட் இதில் வந்து ரோஸ் ஆஃப் செல்ஸ் வந்து 2 to 15 சென்டிமீட்டர் செல்ஸ் திக்னஸில் தான் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை ரோஸ் இருக்குமா, 2 to 15 செல்ஸ் திக்னஸ் தான் இருக்கும். அண்ட் இந்த செல்ஸ் ஆஃப் அப்சஷன் வந்து லேயர் வந்து செப்பரேட் டியூ டு த டிசோலியேஷன் ஆஃப் மிடில் லேமெல்லா. ஸோ மிடில் லேமெல்லா டிசோலியேஷன் ஆகுதுன்னா அதோட மிடில் லேமெல்லா தன்னோட தன்மையை இழுக்கிறதுனால தான் இந்த அப்சஷன் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த அப்சஷன் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ பிரைமரி வால் ஆஃப் த செல்ஸ் ஆக்டிவேட், அதாவது இங்கே மிடில் லேமெல்லா டிசோலியேட் ஆகும்போது பிரைமரி வாலில் இருக்கிற என்சைம், பெக்டினேசஸ், செல்லுலேசஸ் இதெல்லாம் செல்ஸை லூசன் பண்ண விடுது. அதனால தான் அந்த லீஃப் வந்து கொட்டுது. ஸோ டைலோசஸ் வந்து பிளாக்கிங் த கண்டக்டிங் வெசல்ஸ். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, வாட்டர் சப்ளையும் ஃபுட் சப்ளையும். ஸோ டைலோசஸ் வந்து அந்த வெசல்ஸை பிளாக் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால வாட்டர் வெளியில் போகாமல் அந்த லீஃப் மட்டும் கீழே விழுற மாதிரி இருக்கும், ஃபுட்டு நியூட்ரியன்ஸும். Degrading of the chlorophyll occur leading to the change in the color of the leaf detachment from the plant. இப்போ அந்த chlorophyll இல்லாமல் போகுது இல்லையா, எல்லோ கலராக மாறுது இல்லையா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஏன்னா லீவ்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது ஈஸியாக பிளான்ட்ல இருந்து கீழே விழறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் அப்சஷன் த அவுட்டர் லேயர் ஆஃப் த செல் பிகம்ஸ் சுபரைஸ்டு. ஸோ இந்த சுபரைஸ்டுன்னா அந்த இடம் விழுந்த பிறகு அது சுபரைஸ் மாதிரி மாறிடும், பெரிடமாக மாறிடும். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. அப்சஷன் லேயர், கார்டெக்ஸ், அந்த இடம் தான் லீஃப் கீழே விழப்போது, அந்த இடம் திக்னஸாக மாறும் சுபரின் போட்டு. ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சிங் அப்சஷன். ஸோ அப்சஷனை தூண்டுற ஹார்மோன் எது? அப்சசிக் ஆசிட். ஸோ ஆக்சினும் சைட்டோகைனும் பார்த்தீங்கன்னா அப்சஷனை தடுக்கும். ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் அப்சஷனை தடுக்கும். அப்சஷன் அண்ட் எத்திலின் இன்டியூசஸ், அதாவது அப்சசிக் ஆசிடும் அண்ட் எத்திலின் வந்து அப்சஷனை தூண்டும். ஸோ தடுக்கிறது ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின், இன்டியூஸ் பண்ணுறது அப்சசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அப்சஷன். ஸோ அப்சஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பார்ட்ஸ், பிளான்ட்ல இருந்த டெட் பார்ட்ஸான ஓல்டு லீவ்ஸ், ரைப்பன்டு ஃப்ரூட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா. அண்ட் டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் கண்டினியூங் த லைஃப் சைக்கிள் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஃப்ரூட் டிஸ்பர்ஸ்களும் டிஸ்பர்ஸ் பண்ணுறதுனாலையும் அதோட லைஃப் சைக்கிள், பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்சஷன் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் டெசிடியஸ் பிளான்ட்ஸில் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்போ? சம்மர் சீசனில். அண்ட் இன் லோயர் பிளான்ட்ஸ் the shedding of vegetative parts like gemme or plantlets help in vegetative reproduction. இப்போ லோயர் பிளான்ட்ஸ்ல வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸான ஜெம்மே கொட்டிடுச்சுன்னா அந்த ஜெம்மையில இருந்து ஒரு நியூ பிளான்ட் வரும். பிரயோஃபைட்ஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, மார்கான்ஷியால ஜெம்மை மூலமா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் நடக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.